எல்லா இடத்துலயுமே டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்னு கேள்விப்பட்டுட்டே இருக்கும். இப்போ எல்டர் பீப்புளுக்கு மட்டும்தான் டயபெட்டிஸ் வருதுங்கிறது இல்லாம யங்ஸ்டர்ஸ்க்குமே டயபெட்டிஸ் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த யங்ஸ்டர்ஸ்ன்றத விட கொஞ்சம் ரொம்ப டயாலிசிஸ் ஒன்ஸ் எடுத்தா லைஃப் லாங் அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது உண்மையா? இப்போ டயாலிசிஸ் வந்து சில பேருக்கு வந்து டெம்பரரியாக தேவைப்படலாம். நம்ம கேவிடி ஹாஸ்பிட்டலில் அரௌண்ட் ஒரு 16 பெட்ஸ் டயாலிசிஸ்க்காகவே நம்ம ஒதுக்கியிருக்கோம். டெய்லியுமே நம்ம டயாலிசிஸ் பார்த்தோம். இதை வந்துட்டு ஒரு 2 பெட்ஸாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். யூஸ்வலாக நம்ம கேவிடியில் ஆரம்பிக்கும் போது 2 பெட்ஸ் தான் டயாலிசிஸ் யூனிட்லேயே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து 16 பெட்ஸ். ஸோ இது இன்னுமே வந்து ஜாஸ்தி ஆகலாம். இங்கே வந்துட்டு நம்ம எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நமக்கு இருக்காங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. டயபெட்டாலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, இந்த மாதிரி டயபெட்டிஸ் ரிலேட்டட் இதுக்கு வந்துட்டு டேக் கேர் பண்ணுறதுக்கு எல்லாருமே இங்கே இருக்கோம். அதுக்குண்டான டெஸ்டிங் எல்லாம் இப்போ டயாலிசிஸ் யூனிட் நம்ம வச்சு இப்போ கிட்னி பேஷண்ட்லாம் எப்போ வந்துட்டு அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்மகிட்ட நல்ல ஐசியூ டீம் இருக்காங்க. ஐசியூ பேக்கப் இருக்குது. எமர்ஜென்சினா என்ன 24/7 எப்பயுமே அவைலபிள். நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸ், ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாமே அவைலபிள். ப்ளஸ் மற்ற டைமில் அவங்க கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு டயபெட்டாலஜிஸ்ட் ஒரு ஃபிசிஷியன் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை அவங்க எனி டைம் வந்துட்டு புக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். kvtspecialty.com வெப்சைட் மூலியமாகவும் அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். நான் டாக்டர் விவேகானந்தன், ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் அண்ட் எம்டி ஆஃப் கேவிடி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேகானந்தன் ஜெனரல் மெடிசன் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் இருக்காங்க. ஹி இஸ் ஆல்சோ த எம்டி ஆஃப் கேவிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதோட ஏர்லி சைன்ஸ், இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சார், எல்லா இடத்துலையுமே டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்னு கேள்விப்பட்டுட்டே இருக்கும். இப்போ எல்டர் பீப்புளுக்கு மட்டும்தான் டயபெட்டிஸ் வருதுங்கிறது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்குமே டயபெட்டிஸ் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த யங்ஸ்டர்ஸ்ன்றத விட கொஞ்சம் ரொம்ப கம்மி ஏஜ்லேயே சில பேருக்கு டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு அதான் 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்னு. இப்போ டைப் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஏன்னா இப்போ டயபெட்டிஸோட இது நம்ம மெயினாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட கணையம் பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகுது. அந்த இன்சுலின் போய் நம்ம ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் உண்டாகிற அந்த குளுக்கோஸை போய் நம்ம டிஷ்யூவில் சேர்க்கறது தான் அந்த இன்சுலினோட வேலை. ஸோ அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அந்த இன்சுலினே செக்ரீட் ஆகாது. அவங்களோட கணையம் வந்துட்டு இன்சுலின் செக்ரீட் பண்ண மாட்டேங்குது. அப்போ உள்ளே போகிற சுகர் பிளட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கும், எந்த டிஷ்யூக்கும் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இன்சுலின் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ அது வந்துட்டு சைல்டுஹுட்லேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய டயபெட்டிஸ் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். அதுதான் வந்துட்டு அந்த முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு 45-50 இயர்ஸில் வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் வந்துட்டு ஒரு 25-30 இயர்ஸ்லேயே அதுவுமே ஏர்லியாக வருது. ஸோ அதனுடைய ரீசன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இன்சுலின் அவங்களுக்கு பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது. ஆனால் அது போய் எங்கே போய் வேலை செய்யணும், ஒரு டிஷ்யூவில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான இது இருக்கணும், இந்த ரிசெப்டார்னு சொல்லுவோம். அது ஒழுங்காக ஒர்க் பண்ணாதனால இன்சுலின் செக்ரீட் ஆகியும் குளுக்கோஸ் வந்து அங்கே டிஷ்யூக்கு போக முடியாதனால பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கும். அதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். அதுதான் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது. ஓகே சார். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நிறைய பேருக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகாது டைப் 1 அப்படின்னு. ஸோ ஏன் அந்த இன்சுலின் செக்ரேட் ஆக மாட்டேங்குது? அது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலயா இல்லை ஹெரிடிட்டரியா வர்றதுனாலயா? டைப் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹெரிடிட்டியாவோ ஜெனட்டிக்காக வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த ஜெனட்டிக் டெண்டன்சியில் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அந்த கணையத்தை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சில ஆன்டிபாடிஸ் செக்ரீட் ஆகிட்டு போய் கணையத்தில் இருக்க அந்த இன்சுலின் செக்ரீட் பண்ணுற செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ ஒன்ஸ் அது டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக அந்த இன்சுலின் செக்ரீஷன் நடக்காது. ஸோ அதனால லைஃப் லாங் அந்த இன்சுலின் தேவைப்படுற இதுக்கு மாறிடுறாங்க அவங்க. அதுதான் அந்த டைப் 1ல நடக்கிறது. ஓகே சார். இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால வருது, ப்ளஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணலாம்? டைப் 2 டயபெட்டிஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேங்க்ரியாஸ் கணையன்றது இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. அது குளுக்கோஸ் அப்படியே பிடிச்சிட்டு கொண்டு போய் நம்ம எங்கே தேவையோ, நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸுக்குமே குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் இருந்தால் தான் அந்த எனர்ஜியில் அதனுடைய வேலையெல்லாம் ஃபங்க்ஷனிங் நடக்கும். ஸோ நம்ம எல்லா செல்ஸ், எல்லா உடம்புல டிஷ்யூஸ் எல்லாம் இன்சுலினை ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரிசெப்டார் இருக்கும். ஸோ இன்சுலின் போய் அதில் போய் உட்கார்ந்தாதான் குளுக்கோஸ் அது உள்ளே அனுப்பும். அப்போ மிச்ச குளுக்கோஸ் உள்ளே போய் பண்ணுற வேலையை பண்ணும். ஸோ அந்த ரிசெப்டார் வந்துட்டு சரியாக வேலை செய்யாதப்ப இன்சுலின் போய் அங்கே உட்காராது, குளுக்கோஸை உள்ளே அனுப்பாது. ஸோ அந்த இன்சுலின் அந்த ரிசெப்டார் வேலை செய்யாதான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது இப்போ ஏன் இவ்வளோ காமனாக இருக்குன்றதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மசில்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்போது அப்போ அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்.
இன்சுலின் வந்தால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் இல்லாமல் ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த அந்த டிஷ்யூஸ் மசில்ஸில் இருக்க இன்சுலின் ரிசப்டார்ஸ் அப்படியே வீக் ஆகிட்டே போய் அது வேலை செய்யறதில்ல. அப்போ இன்சுலின் செக்ரேட் ஆனாலும் குளுக்கோஸை வச்சுட்டு அது பிளட்டே தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால போய் அது கொடுக்க முடியாது டிஷ்யூஸ். ஸோ மெயின் ரீசன் அந்த லைஃப் ஸ்டைல் மாறுறது, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், அது வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. சார், இப்போ காமனாக சோஷியல் மீடியாவில் சுகர் கட் டயட்டுங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சுகரை கட் பண்ணால் டயபெட்டிஸ் வராதா? ஆக்சுவலாக நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் இதுதான். நம்ம உடம்புல வந்துட்டு எல்லா செல்ஸுக்குமே வந்து குளுக்கோஸ் தேவை. ஸோ அது வந்துட்டு சுகர்ல இருந்து மட்டும் நம்ம கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு டேர்ம் பண்ணுறோம். ஸோ கார்போஹைட்ரேட்டில் சுகர் வருது. நம்ம சாப்பிட்ற ரைஸு, கோதுமை, இந்த கிரெயின்ஸ்ன்னு சொல்கிறோம், இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டில் தான் வரும். ஸோ எல்லா கார்போஹைட்ரேட்டுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போய் அது குளுக்கோஸாக தான் மாறும். ஸோ ஸோ சுகரை மட்டும் கட் பண்ணிட்டு இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் சுகருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தான் செய்யும். ஓகே சார். இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டாலுமே டயபெட்டிஸ் வரும் அப்படி? ஆமாம், அதுலேயுமே வந்துட்டு சுகர் இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸும் உள்ளே போயிட்டு அதனால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த குளுக்கோஸ்னாலேயும் நமக்கு டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆகும். சார், இப்போ பொதுவாகவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் சுகர் இருந்தால் நமக்கும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணலாம்? நம்ம ஃபேமிலியில் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வர சான்சஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு நல்லா தானே இருக்கோம், நமக்கு எதுவுமே அறிகுறி எதுவும் இல்லை, சுகரோட சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணாமலே இருந்துடுறோம். ஸோ சுகர் வந்துட்டு அந்த சிம்டம் காமிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 years முன்னாடி அதோட இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம சிம்டம் இல்லாமல் நமக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னாலே நம்ம போய் சிம்டம் இருக்கோ இல்லையோ இப்போல்லாம் வந்துட்டு ஒரு 30 yearsலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அரௌண்ட் 30 years வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம போய் செக் பண்ணிவிட்டு சுகர் இருக்கா இல்லையான்னு, இல்லை அந்த சுகருக்கு முன்னாடி ஸ்டேஜ் ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இருக்கோமான்னு பார்த்துட்டு அப்பையிலிருந்தே நம்ம மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அந்த டயபெட்டிஸ்ன்ற இது வரதே நம்ம கூட ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்படி டயபெட்டிஸே வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சார்? மெயினாக என்ன கேட்டால் ஒரு 4 விஷயம் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம மாற்றுறது அந்த இது. இன்னொன்று வந்து எக்ஸசைஸ், ரெகுலராக எக்ஸசைஸ் நம்ம ரொட்டீனில் வச்சுக்கிறது. இன்னொன்று நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேமிலியல் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கூட உடம்புல வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் மாதிரி உண்டாக்கி அதுவே வந்துட்டு டயபெட்டிஸு, இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால்லாம் வரதுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே நம்ம ரொம்ப எடுத்துக்காமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமானது, சுகர்லாம் வராது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்லீப்பை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேடானது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மாத்திரை போடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி நைட் டியூட்டி ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்லீப்னால டயபெட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே மேஜராக அஃபெக்ட் ஆகும். இன்டர்வியூவில் கூட ஒருத்தர் பேசியிருப்பார். இவர் வந்துட்டு ஒரு மல்டி மில்லியனர், அவர் பிரையன் ஜான்சன் சொல்லிட்டு, அவரோட இது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு இருக்கிற அந்த மணிலாம் வச்சு நம்ம எப்படி அந்த ஆன்டி ஏஜிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி வந்துட்டு யங்காகவே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி அவருக்கே அந்த இதெல்லாம் பண்ணி எப்படி யங்காகவே இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பாடியை வச்சு. ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜஸ்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியானது நீங்கள் பண்ணுறதெல்லாம், ஜென்ரலாக ஒரு பப்ளிக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அந்த ஏஜிங் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது. அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த ஸ்லீப் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஒரு நாளையில் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் நம்ம வச்சுருப்போம்ல, யாரையோ மீட் பண்ணுறதோ இதை பண்ணுறதோ ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டி ஸ்லீப்பாக தான் இருக்கணும் அப்படின்றாரு. அந்த ஸ்லீப்பை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வேற ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கிறதுல அது வந்துட்டு அந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தானதாக ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ஸ்லீப்பை நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு முக்கியமான ஒரு இது. ஓகே சார், இப்போ டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபுட்டுன்றோட என்ன மாதிரி ஃபுட் காம்பினேஷனில் நம்ம எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் டயபெட்டிஸ்க்கு. இந்தியா தான் வந்து டயபெட்டிஸோட கேபிட்டல் அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு மெயின் காரணமே நம்ம இந்தியன் ஃபுட்டில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட் எடுத்துக்கணும், ப்ளஸ் ஃபைபர். நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைபர் நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக எடுக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி டயபெட்டிஸ், இந்த மாதிரி
அந்த க்ரானிக் டிசீசஸ் வர்றது வந்துட்டு ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அதில் டயட்டுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த மாதிரி டயட் எடுக்கும்போது டயபிட்டிஸோட இது ரெடியூஸ் ஆகும். ஸோ பேலன்ஸ் டயட் தான் ஒரே வழி டயபெட்டிஸ். அதில் மெயினாக அந்த கார்போஹைட்ரேட் நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபுட்லேயே பார்த்தோம்னா 90% கார்போஹைட்ரேட் தான் எடுத்துப்போம். நம்ம ரைஸ் சாப்பிட்றோம், இட்லி தோசை எல்லாமே அந்த அரிசி மாவு ரைஸ் இருந்தால் நம்ம எடுக்கிறது. சப்பாத்தி சாப்பிட்றதும் அது கோதுமை, அதுவும் கார்போஹைட்ரேட் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம ஃபுட் பேட்டர்ன்லேயே இந்தியன் ஃபுட்டில் 90% கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் ஏன் வந்துட்டு இந்தியாவில் இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ பேர் டயபிட்டிஸில் வராங்கன்றதுக்கு அந்த ஃபுட் பேட்டர்ன் ஒரு முக்கியமான காரணம். ஓகே சார். இப்போ வந்துட்டு லோ பிபி இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு சாக்லேட் ஏதாவது போடுங்க, சாக்லேட் ஏதாவது சாப்பிடுங்க, சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிபியும் இந்த சுகரும் கோரிலேட்டடா? ஆக்சுவலாக லோ பிபி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த லோ பிபின்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு தப்பு. ஒருத்தவங்களுக்கு லோ பிபின்னு வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சீரியஸான ப்ராப்ளம் வரும்போது தான் ஆக்சுவலாக லோ பிபின்னு வரும். ஓகே. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு மல்டிபிள் டைம்ஸ் அவங்க லூஸ் மோஷன் போய் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம நார்மலா ஒருத்தவங்க சும்மா நடமாடிட்டு இருக்கவங்களுக்கு லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ வந்துட்டு அவங்க லோ பிபின்ற சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்துட்டு ரொம்ப தின் பில்ட்டா இருப்பாங்க, அவங்களோட மசில் மாசே ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்மளுடைய பிபி அந்த கஃப் பார்த்துருப்பீங்க, கட்டி பார்க்கறது. ஸோ அதெல்லாமே நார்மல் மசில் மாஸ் உள்ள இண்டிவிஜுவலுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நார்மல் பிபி கஃப் வச்சு கட்டும் போது அவங்களுக்கு லோவாக காமிக்கும். அதை வந்து அவங்க லோ பிபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அன்லெஸ் அவங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லைன்னா லோ பிபி வர சான்சஸ் இல்லை. ப்ளஸ் லோ பிபி வரது வேற, லோ சுகர் வரது வேற, ரெண்டுக்கும் கோரிலேஷன் கிடையாது. நோ கோரிலேஷன். டயபெட்டிஸ் வந்தா எந்த ஒரு பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது? ஜெனரலாக டயபெட்டிஸ் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது பார்த்தோன்னா அந்த ரொம்ப மைன்யூட் பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்கிறோம், அதுலேயே ரொம்ப மைன்யூட்டான ஆர்ட்ரிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து முக்கியமான ஆர்கன்ஸ் வந்து பிளட் சப்ளை போகாது. ஸோ அதில் மெயினாக நம்ம அஃபெக்ட் ஆகிறது நம்மளோட கண்ணு, அப்புறம் இந்த கிட்னி, ஹார்ட்டு, அப்புறம் நம்மளோட நர்வ்ஸ், நரம்புகள்னு சொல்கிறோம், உணர்ச்சி கொண்டு போகிற நரம்புகள், அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் போகிற சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லாம் வந்து ஸ்டிஃப் ஆகிட்டு அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகாதனால அதோட ஃபங்க்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணில் இருக்க ரத்த குழாய்கள் இது வரனால அந்த ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்னிக்கு வரது தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க, கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி நம்மளுடைய நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் அது வீக்காகிறனால வருது அது. ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் போக போக அதோட காம்ப்ளிகேஷன் மெயினாக இதுக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி ஹார்ட் அஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட் வீக் ஆகும். ஸோ இது எல்லாமே அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். சார், இப்போ நீங்கள் கிட்னி பற்றி பேசுனதுனால நான் கேட்குறேன், கிட்னின்னு எடுத்துக்கிட்டாலே டயாலிசிஸ்ங்கிறது காமனாக இருக்கு. ஸோ இதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஏன் வந்துட்டு கிட்னி டயபெட்டிஸ் உள்ளவங்க கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் அளவுக்கு போகிறாங்கன்றதுக்கு என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற ஃபியர். நம்ம வந்துட்டு இப்போ டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுத்தால் அந்த மெடிசனால கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பரவலாகவே இருக்குது. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் எனக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் அந்த மெடிசன் எடுக்காம விட்டுறாங்க. ஸோ அதை எடுக்காம விட்றனால என்ன ஆகுது, நம்ம பேசுன மாதிரி இப்போ ஏன் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் வருதுன்றதை பேசணும். இப்போ டயபெட்டிஸ்னால இந்த கிட்னிக்கு போட பிளட் சர்க்குலேஷன் காம்ப்ரமைஸ் ஆகுது, அதனால பிளட் சப்ளை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபங்க்ஷன் இழந்து கிட்னி ப்ராப்ளம் மாறிடுது. ஸோ அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்துட்டு சுகரை பற்றி கண்டுக்காமல் இந்த மாதிரி மெடிசன் எடுத்தால் எதாவது ஆகிடுவோன்னு பயந்துட்டு விட்டுட்டே இருந்தாங்கன்னா அது வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டிசீஸ் போய் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் 5 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு கிட்னி ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷனே இருக்காது. அப்போ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷனே நம்ம உடம்புல உள்ள இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் வெளியேற்றுறது தான். ஸோ அதை கிட்னி பண்ண முடியாதப்ப நம்ம அதை ஒரு மிஷின் மூலிமா பண்ணுறோம், டயாலிசிஸ் மிஷின் மூலிமா பிளட் எடுத்து பியூரிஃபை பண்ணி திருப்பி கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுது. ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டயபெட்டிஸை ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். ப்ளஸ் அது டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி நம்ம ரெகுலர் டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணி மெடிகேஷன்ஸை வந்துட்டு அதனால எதுவும் ஆகிடுன்ற பயம் இல்லாமல் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம கிட்னி ப்ராப்ளம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காமன் கொஸ்டின் இருக்குது சார்,
டயாலிசிஸ் ஒன்ஸ் எடுத்தா லைஃப் லாங் அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது உண்மையா? இப்போ டயாலிசிஸ் வந்து சில பேருக்கு வந்து டெம்பரரியா தேவைப்படலாம். உதாரணத்துக்கு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ஃபெக்ஷனோட வராங்க, அந்த இன்ஃபெக்ஷனால கிட்னி டெம்பரரியா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போதைக்கே கிட்னி டெம்பரரியா அஃபெக்ட் ஆயிருக்கும் போது பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்காக ஒரு 2 or 3 டயாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் போனதுக்கப்புறம் அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டயாலிசிஸ் நம்ம நிப்பாட்டிடலாம். இது வந்து டெம்பரரியா கிட்னி அஃபெக்ட் ஆச்சுன்னா வரக்கூடியது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாலே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு கிடையாது. பட் இந்த மாதிரி சுகர், பிபி அதனால கிட்னி அஃபெக்ட் ஆகி நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ அது வந்து எண்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமே. ஸோ அந்த கிட்னி வந்துட்டு இனிமேட்டு ஃபங்க்ஷன் ஆகாதுன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டயாலிசிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லைஃப் லாங் தேவைப்படதான் செய்யும். அன்லஸ் அவங்க இப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருத்தரோட கிட்னி வச்சோம் அப்படின்னா அந்த கிட்னியை வச்சு அவங்க டயாலிசிஸ் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இருக்கிற ஆப்ஷன் டயாலிசிஸ் தான் அவங்களுக்கு லைஃப் லாங் பண்ணி ஆகணும். டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளமோட வரவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி அதை டயக்னோஸ் பண்றீங்க, அண்ட் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கேவிடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு? இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதனாலாம் வந்துட்டு நம்ம கிட்னி ப்ராப்ளம் வரதை நம்ம ஒன்று பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் அந்த யூரியா கிரியாட்டினின்ற டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுதான் மெயினாக கிட்னி ஃபங்க்ஷன் கொண்டான டெஸ்ட்டு. ஸோ ஒருத்தவங்க டயபெட்டிஸில் இருக்காங்கன்னா அவங்க ஃபாலோஅப்பில் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை நம்ம அப்பப்போ நம்ம பீரியடிக்காக பண்ணுவோம். அந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்களா, அந்த சால்ட், அந்த யூரியா கிரியாட்டின்லாம் ரேஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அது இல்லாமல் யூரினில் வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கிட்னி ஃபங்க்ஷனை நமக்கு எடுத்துக்காட்டும். அது ஸோ பிளட்டில் இது பார்க்குறதும் யூரினில் வந்து ப்ரோட்டீன் இருக்கான்னு பீரியடிக்காக நம்ம பார்த்துட்டே இருந்தால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து டயக்னோசிஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கிட்னி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இங்கே நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பீரியடிக் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம். ப்ளஸ்ஸு இதோட மெயின் என்னென்னா அதோட ரூட் காஸ் என்ன. இப்போ கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு டயபெட்டிஸான ரூட் காஸ் அப்படின்னா அதை கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. நம்ம சுற்றி வேறு மருந்து போடுறத விட அந்த ரூட் காஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரோக்ரஸ் ஆகிறத நம்ம வந்துட்டு தடுக்கலாம். ஸோ அவங்க ப்ரைமரி அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல்டு வச்சுக்க மூலிமா இது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதையும் மீறி இப்போ அவங்க ஒரு வேளை ஒரு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கல, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்னா நம்ம இங்கே கேவிட்டியில் நம்ம அந்த டயாலிசிஸ் யூனிட்னே தனியாக வச்சுருக்கோம். ஸோ அங்கே அவங்கள என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெகுலர் டயாலிசிஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஃபாலோஅப்பில் வச்சுருக்கோம். நம்ம கேவிடி ஹாஸ்பிட்டலில் அரௌண்ட் ஒரு 16 பெட்ஸ் டயாலிசிஸ்க்காகவே நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு டெய்லியுமே நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு ஒரு 2 பெட்ஸாக நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இனிஷியலாக நம்ம கேவிட்டியில் ஆரம்பிக்கும் போது 2 பெட்ஸ் தான் டயாலிசிஸ் யூனிட்லேயே நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ வந்துட்டு 16 பெட்ஸ். ஸோ இது இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா பப்ளிக்கோட அவேர்னஸ் இல்லாதது தான். ஸோ இவங்க எல்லாருமே ஸோ இப்போ டயாலிசிஸில் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இருப்பாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி அந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்னால கிட்னி அஃபெக்ட் ஆனதாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்க டாக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு மெடிகேஷன்ஸ் கரெக்டாக எடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க பாப்புலேஷன்னு எல்லாருமே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் பற்றி அவேராக இருந்து மருந்துனால நமக்கு எதுவும் ஆகாதுன்ற அந்த பயம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருந்தாங்கனாலே இந்த டயாலிசிஸ் யூனிட்லாம் நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ரீச் பண்ணணும். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்தோம், டயபெட்டிஸ் பற்றி, கிட்னி பற்றி, டயாலிசிஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ஷோவை பார்க்குற மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயம் சொல்வீங்க? அதான் இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ் நம்ம டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாமே வந்துட்டு இப்போ இவ்வளோ ப்ரிவேலண்ட்டாக வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட இந்த எக்ஸசைஸ் இல்லாத செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அது ஒரு முக்கியமான இது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, அந்த மாதிரி இதை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டான ஃபுட்டு எடுக்கிறது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை நம்ம ரொம்ப அசால்ட்டாக வச்சுக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், அந்த என்விரான்மெண்ட்லாம் நம்ம மாற்றி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இதை வச்சுக்கிறது இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ்க்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஸ்லீப்பை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த 4 பாயிண்டில் எதுக்கு முக்கியத்துவம் மெயினாக கொடுக்கணும் அப்படின்னா மெயினாக அந்த ஸ்லீப் நான் சொல்லுவேன். ஸோ அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு எதையும் நம்ம சாதிக்கிறதுக்குல அதில் அர்த்தமே இல்லை. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம சைல்டுஹுட்லேருந்தே, நம்ம சின்ன பசங்கள்லேருந்தே நம்மளுடைய பசங்களுக்கு அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்து அதுலேருந்தே நம்ம கொண்டு வரும்போது அவங்க இந்த ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரி வரும்போது
இந்த மாதிரி டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசீஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாமல் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே சார். இப்போ கேவிடியில் உங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? அதான் இங்கே வந்துட்டு நம்ம எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்காங்க. ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கும். டயபெட்டாலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, இந்த மாதிரி டயபெட்டிஸ் ரிலேட்டட் இதுக்கு வந்துட்டு டேக் கேர் பண்ணுறதுக்கு எல்லாருமே இங்கே இருக்கும். அதுக்குண்டான டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. டயாலிசிஸ் யூனிட் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கிட்னி பேஷண்ட்லாம் எப்போ வந்துட்டு அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்மகிட்ட நல்ல ஐசியூ டீம் இருக்காங்க, ஐசியூ பேக்கப் இருக்குது. ஸோ எமர்ஜென்சினா என்ன 24/7 எப்பயுமே அவைலபிள். நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸ், ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருப்பாங்க. ப்ளஸ் மற்ற டைமில் அவங்க கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு டயபெட்டாலஜிஸ்ட் ஒரு ஃபிசிஷியன் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை அவங்க எனி டைம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். kvtspecialty.com வெப்சைட் மூலியமாகவும் அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். கேவிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.